நீரோ கண்டமேசா பற்றி சொன்னேன் அல்லவா, அவர் போய் திருச்சபையின் உச்சத்தில் அமர்ந்து கொண்டார். அப்படின்னா பேப்பல் ப்ரீச்சர், அதாவது போப்பாண்டவருக்கு மேலே அவருக்கு பேப்பல் ப்ரீச்சராக போய் உட்கார்ந்து கொள்கிறார், ஆலோசகர் அப்படின்னு வச்சுக்குவோம். அவர் அந்த பதவியை பயன்படுத்தி அருங்குடை இயக்கத்தை உள்ளே உலகம் பூரா அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். அதை மாதா சூசகமாக சொல்கிறார்கள், ஐயா உச்சத்திலே சாத்தான் நுழைந்து விட்டான் என்று. அது எப்படி போப்பாண்டவர் சாத்தான் ஆக முடியும்? நம்ம சண்டை போட்டுவிட்டு அந்த மூன்றாவது ரகசியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் அதோடைய. நான் தான் சொல்ல வரேன்னா அது மூன்றாவது ரகசியம் என்னென்னலாம் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது புளிக்காரம் குலைந்து கொண்டே வருகிறது. புளிக்காரம்னா ஈஸ்ட்டுனா அது என்ன ஆகணும், ஒரு ட்ராப் விட்டா மறுநாள் அந்த மாவு ஃபுல்லாக ஈஸ்ட்டாக மாறணும். ஆனால் இங்கே சூழ்நிலை எப்படி வந்து விட்டதுன்னா அந்த ஈஸ்ட்டை குறைக்கிற அளவுக்கு இன்னொரு கிருமி உள்ளே நுழைந்து விட்டது. அதுதான் அவங்க சாத்தானின் புகை என்று சொல்கிறார்கள், த ஸ்மோக் ஆஃப் சேட்டன் என்று சொல்கிறார்கள். அடுத்தது ஓமையில் உள்ள அடுத்த பகுதி என்ன பார்த்தோம் என்றால், நாம் கேட்கும் செயல், நம்ம எல்லாத்தையுமே அதான் இப்போ சொன்னேன் அல்லவா, இந்த கிரகம் ஸ்டேன்ஸ் உயிரையும் கொடுக்கிறார். அது நம்முடைய கேட்கும் செயல். இப்போ நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் லைஃப் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ஒரு கேட்கும் செயல். அடுத்தது சோதனையில் நாம் அதை சோதனையை வென்று வரும்பொழுது, சிலுவையை சுமக்கும் பொழுது, அதுதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதற்கு தேவைப்படும் கேட்கும் செயல் மூலமாக கேட்கிறோம். சொல்லுல செயல்தான் பேசணும்னு ஆரம்பத்தில் சொன்னல முதல் ஓமை. அது மாதிரி இது போன்று நாம் என்ன செய்கிறோம் என்றால், பல ஓமைகளில் மூலமாக ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்குவோம், 50 விதமான குணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் இயேசு. அதில் ஒரு குணம் தான் இந்த குணம். எந்த குணம்? அடிமைகளாக நாம் இருக்க வேண்டியது அவசியம் என்ற ஒரு குணம்.